நம்முடைய தேவன் இயேசு நல்லவர், அவர் நன்மையை செய்கிற தேவன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வசனத்தை கவனிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28 மனப்பாடம் சொல்லலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய செயலை நாம் அறிந்து புரிந்து அதில் உறுதியாக இருக்க இதுவரை நடத்தினார், இனியும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்னும் நடத்துவார். அல்லேலூயா. நாம் பலமுறை கேட்ட வசனம், பலமுறை பிறருக்கு சொன்ன வசனம், ஜெபத்திலே மற்ற நேரங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை தான். ஆகவே இவைகளை தேவன் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வசனத்தின்படி அவர் செய்ததை மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். கைவெடுத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை ஆவில பலப்படுத்த, இன்னும் தெய்வ சித்தத்தை செய்து அவருக்காக வாழ தேவன் நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தேவ நன்மையை மேன்மையாக பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கவனிக்கின்றோம், நம்முடைய தேவன் இயேசு நல்லவர். அவர் நமக்கு பரிபூர்ண நன்மைகள் தர வாக்கு பண்ணினபடி ஒவ்வொரு நன்மைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் நன்மைகளை தருவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்மைகளை குறித்து நாம் பல வசனங்களிலே நாம் படித்து கவனித்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கொடுத்த வெளிப்படுத்தின வசனங்களை நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவ உற்சாகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நாம் பயந்தோ சோர்வாகவோ நாம் வேதனைப்படவோ கலக்கப்படவோ நாம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் மனரம்யமாக சந்தோஷமாக இருக்க தேவன் உதவி செய்து வருகிறார், இன்னும் செய்வார். ஆகவே இந்த வசனத்தின்படி எனக்கு நன்மையே நடக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்வோமாக. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த இடத்திலும் தேவன் நமக்கு உறுதிப்படுத்தின வார்த்தை நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி உறுதிப்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதே ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உனக்கு வரும் தீமையை தேவ நன்மையினால் வெல்லு, வெற்றி பெறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ நன்மையை நாம் செய்தால் நமக்கு வெற்றி உண்டு. தீமையை ஜெயித்து விட்டோம், தீமையை ஜெயித்தோம், தீமையை ஜெயித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் தீமையை ஜெயிப்போம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். எப்படி ஜெயிக்க வேண்டும்? நன்மை செய்து ஜெயிக்க வேண்டும். யாரை ஜெயிக்க வேண்டும்? நமக்கு விரோதமாக வருகின்ற தீமையை ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர். பிசாசு அவன் மனிதர்களுக்கு கெடுதல் நினைக்கிறவன், கேடு செய்கிறவன். அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். இதே ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிப்போம் சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரமாய் சாத்தானை நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இன்னொரு முறை
சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிரைஸ் தி லார்ட். போதும் போதும் போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா நம்ம காலின் கீழே யார் இருக்கிற? சாத்தான், பிசாசு, லூசிஃபர், தீமை. அப்போ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மிதிக்கத்தான் வேணும். அவர் நசுக்கி போட்டார், நாம் அதை மிதித்து கடந்து போக வேண்டும். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். நல்ல சத்தமா ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிசாசு எத்தனை தீமை கொண்டு வந்தாலும் என் ஆண்டவர் இயேசு அதை நன்மையாகத்தான் முடித்து தருவார். முடித்து தந்திருக்கிறார், இப்பொழுதும் தந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் தருவார். ஆமென். இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். இதை நாம் ஒருபோதும் மறந்து நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய பிரச்சனையிலே இதை மறந்து போகாமல் இதை உறுதியாக பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலையை ஜெயிப்போம். நமக்கு விரோதமான தீமையை நாம் ஜெயிப்போம். நமக்கு வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்களை ஜெயிப்போம். தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேதத்திலே சில உதாரணங்களை நாம் கவனிப்போம்னு சொன்னால் அந்த உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நன்மையாக தேவன் தருவார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 29 வசனம். ஆதியாகமம் 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. சரீர பிரகாரமா கவனித்தா லாபான் வயசானவர், யாக்கோபு நல்ல திடகாத்திரமானவன். அல்லேலூயா. அந்த வயதான லாபான் சொல்ற வார்த்தை என்ன? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாத்திரமல்ல, லாபானுடைய பிள்ளைகள், வேலையாட்கள் எல்லாரும் ஒரு குழுவாக தான் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர், அவரை நம்புகிறவர்களுக்கு நன்மையை செய்கிறவர். யாக்கோபு தேவனை நம்பி அவரை சார்ந்து அவரை பிடித்து கொண்டான். ஆகவே யாக்கோபுக்காக லாபானிடத்தில் தேவன் பேசினார். 24 வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை லாபானுக்கு தேவன் கொடுத்தார். அந்த வார்த்தை கேட்டவுடனே அவனுடைய உடல் நடுங்கி இருக்க வேண்டும். ஆகவே தான் அவன் தெளிவாக யாக்கோபிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபுக்காக லாபானிடத்தில் பேசி எச்சரித்த தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு தீமை வரக்கூடாது, நீங்கள் தீமையை பெற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற தேவன் லாபானை தேவன் எச்சரித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்ய இவர்கள் வருகிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் தேவன் அவர்களோடு பேசி ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். அவர்கள் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க தேவன் வழி நடத்துவார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வரும். நல்ல வார்த்தை சொல்லணும் பாஸ்டர். நீதிமானுக்கு துன்பம் வரும்.
ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுவிப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யோசபாத்து ஒருவன் தான், அவனுக்கு எதிரி 3 பேர் வந்தார்கள், தீமை செய்ய வந்தார்கள். ஆனால் தேவன் யோசபாத்துக்காக உதவி செய்து ஒருவரை ஒருவர் அவர்கள் அழித்து நிர்மூலமாகி போனார்கள். அந்த தீமை யோசபாத்தை தொடவில்லை. கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் உபவாச ஜெபத்துக்கும் அந்த வேத பகுதி சொல்லுவோம். அதே சமயத்தில் இப்படி நாம் தியானிக்கும் போது யோசபாத்துக்கு விரோதமாக வந்த 3 தீமைகள் தோற்று போயின. கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமை வந்தாலும், கூட்டணியாக வந்தாலும், பலமாக வந்தாலும், தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். ஆமென். நன்மை தருகிற தேவன் தீமையை உங்களிடத்திலிருந்து அகற்றி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லாபான் தீமை செய்யத்தான் வந்தான், ஆகவே தான் தேவன் எச்சரித்தார். ஒருவேளை திட்டம் போட்டு வரலாம், ஆனால் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவர்கள் தோற்று போவார்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை வெற்றி பெற செய்வார். தீமை அணுகாதபடி அவர் காத்து கொள்வார். தீமையை நன்மையினால் நாம் ஜெயிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர் தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்போது ஒவ்வொரு விதமாக அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எனக்கு செய்தது போல உங்களுக்கு செய்வது இல்லை, உங்களுக்கு செய்வது போல மற்றவர்கள் செய்வது இல்லை. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக தேவன் கிரியை செய்து அவருடைய சர்வ வல்லமையை விளங்க செய்து நன்மைகளால் நம்மை நிரப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக கவனிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இங்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொன்னதான வார்த்தை, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை உயிரோடு விடுவானோ? மாற்றான் என்று சொன்னால் எதிரி, சத்துரு, இன்னும் சொல்ல போனால் உயிரை எடுக்க வந்தவன். இந்த சவுல் தாவீதை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், அவன் அடுத்த ராஜாவாக வரக்கூடாது, தன் மகன் யோனத்தான் தான் வர வேண்டும் என்று சொல்லி தாவீதை பலமுறை திட்டமிட்டு பின்தொடர்ந்து அவனை அழிக்க செயல்பட்ட போது தேவன் தாவீதை அவன் கையில் கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, காப்பாற்றினார், தப்பி போக வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே தாவீது சவுலை கொலை செய்ய வாய்ப்புகள் கிடைத்த போது அவன் தேவனுக்கு பயந்தவனாக, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக கையை நீட்ட மாட்டேன் என்று சொல்லி அவன் விலக்கி தன்னை காத்து கொண்டான். அவன் செய்வது சரிதான், ஆனாலும் அதை செய்யாதபடிக்கு தேவனே அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் சவுலை கொலை செய்யாமல் விட்டு விலகி வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சவுல் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து 17ஆம் வசனம், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை, நீ என்னை கொன்று போடவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ என்னை கொன்று போடவில்லை, கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்
என்று மிக தெளிவாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தாவீதின் வாழ்க்கையில பின்னாட்களில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் வழி நடத்தினார். இஸ்ரவேலின் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்த அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினார். யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பிறகு 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட கர்த்தர் வழி நடத்தினார். அவனுடைய மேன்மையை பெருக செய்த தேவன் அவனை தேற்றினார், திடப்படுத்தினார், காரியங்களை வாய்க்க செய்தார். தாவீது வாழ்க்கையிலே தேவன் நன்மையே செய்தார். கைவிடுத்து ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. தேவனை நம்பியிருக்கிற, தேவனை துதிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சவுல் தாவீதுக்கு சொந்த ஒரு மாமனாராக இருந்தாலும் சவுல் மூலமாக தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும், நிறைவேறும். அந்த வசனம் தான் நாம் பெற்றுக்கொள்வோம். வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ, இயேசுடைய வார்த்தை நடக்கிறார்களோ, அங்கெல்லாம் தேவன் அவர்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை, திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். கைவிடுத்து ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக இன்னும் பெரிய பெரிய திட்டங்களை, செயல்களை செய்து முடிக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. அன்றைக்கு சவுல் தாவீதுக்கு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு சபையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தை, அவர் பரம தகப்பனாகவும் அவருடைய பிள்ளைகளாக உங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, நீங்கள் தான் பெரிய பெரிய செயல்களை செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து செயல்பட வைப்பாராக. ஆமென். பக்கத்தில் கூட சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில சத்தம் கேட்கல. சொல்லுங்க, நீங்கள். ஆமென். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவன் கனம் பண்ணுவார், அதன்படியே செய்வார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் உலக சாதனையாளர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காரைக்குடினா சும்மா இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்களை கொண்டு தேவன் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நன்மைகள் செய்கிற தேவன். அநேகருக்கு நன்மைக்கு முன் உதாரணமாக உங்களை முன்னிறுத்தி உங்கள் மூலமாக அநேக நன்மைகளை செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கவனிப்போம். 1 சாமுவேல் 25 அதிகாரம் 21 வசனம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். தாவீது வீட்டிலிருந்து வெளியே காடுகளிலே, குகைகளிலே, வனாந்தரத்திலே, மர கிளைகளிலே இப்படி தங்கி தரித்த சூழ்நிலையிலும் அவன் எதிர்ப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நன்மை தான் செய்தான், பாதுகாப்பு தான் கொடுத்தான். காட்டிலே நாபால் என்கிற மனிதன் தன்னுடைய ஆடுகளை கொண்டு வந்து அந்த ஆட்டின் முடிகளெல்லாம் வெட்டி தன்னுடைய தொழிலிலே முன்னேற்றமுடைய செய்து கொண்டு இருக்கும்போது
அவனுக்குரிய ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாமல் காட்டு விலங்குகளால் திருடர்களால் எந்த கேடு நடைபெறாமல் ஒரு பாதுகாப்பை கொடுத்த தாவீது, அவன் பசியாக இருந்தபோது, அவனோடு கூட இருந்தவர்கள் பசியாக இருந்தபோது ஆகாரம் கேட்டு அனுப்பின போது நாபால் சொன்ன பதில் ஆகாரமும் கொடுக்கவில்லை, கெட்ட வார்த்தைகளினால் பேசி அனுப்பிவிட்டான். ஆகவே தான் தாவீது இந்த வார்த்தை சொல்லுகிறார், நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் நீதிமானை பசியினால் வருந்த விடார். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே, ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பிழைக்க செய்கிற தேவன். இதே தாவீது சங்கீதம் 37:25 அவரே ஒரு சாட்சி சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சி. அவன் தன் வாழ்க்கையில அனுபவித்து பார்த்து விசாரித்து கவனித்து சொன்னதான ஒரு வார்த்தை. சாதாரணமாக சொல்லிவிடக்கூடிய வார்த்தை அல்ல. அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் காணவில்லை, பார்க்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால் தேவன் நீதிமானை திருப்தியாக போஷிக்கிறார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவாம். அல்லேலூயா. நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுவாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த வேளை பெஸ்ட்டான ஒரு உணவு தேவன் தருகிறார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாபால் தனக்கு நன்மை செய்து உதவி செய்த தாவீதை தவறான வார்த்தைகளில் பேசி சாப்பாடு கொடுக்காமல் விட்டுவிட்டபடினாலே தாவீது சொன்ன வார்த்தை, நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அவனுடைய வாலிபர்கள் சொன்ன வார்த்தை, உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்து விட்டார்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒரு நாபாலுடைய வேலையால் ஒருவன் நாபாலுடைய மனைவி அபிகாயிடத்தில் போய் விவரங்களை சொன்னபோது அவள் உடனே ஆயத்தமாகி தாவீதை எதிர்கொண்டு வந்து சந்தித்தாள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அபிகாயில் சொன்ன வார்த்தை 30 வசனம் 31 வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து. ஒரு நிமிஷம். உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம், நன்மையின்படி எல்லாம் அப்படின்னா தேவன் அவரை நம்புவர்களுக்கு நன்மையை தான் வாக்குத்தத்தம் பண்ணுவார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் எல்லாம் நன்மையானது தான். அதையெல்லாம் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. படிப்படியாக செய்வார். ஆமென் சொல்லுவார். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். உங்கள் ஆசை படிப்படியாக நிறைவேறும். ஆமென் சொல்லுவான். ஒரே நாள் எல்லாத்தையும் அவர் செய்ய மாட்டார். ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம், ஸ்வீட்டாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் எத்தனை ஸ்வீட் சாப்பிடுவீங்க சொல்லுங்கள்? நான் நம்புகிறேன், ஆராதனை முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்வீட் தருவீங்கன்னு நம்புகிறேன். நமக்கு தேவையானது ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் என்ன செய்யலாம், ஒரு நேரத்தில் சாப்பிட்லாம். கடையில் வச்சுருக்க எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஹோட்டலுக்கு போய் கேட்குறோம், சர்வர் சொல்கிறார், வரிசையாக சொல்கிறார், நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிடணும், வயிற்றுக்கு ஏற்றபடி தான் நம்ம சாப்பிட்றோம். அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆசை மனசில் வரதான் செய்யும். அந்த ஆசையை தேவன் படிப்படியாக நிறைவேற்றுவார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆசை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நினைவு தெரிந்த நன்மை தீமை என்ற நினைவு தெரிந்த நாட்டிலேருந்து நாம் கவனித்து பார்த்தா எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் தான் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆசை இருக்க தான் செய்து, அதையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நமக்கு வாக்கு பண்ணின எல்லா நன்மையின்படியும் அவர் செய்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும்போது அவருடைய வார்த்தையின்படி நடந்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதைத்தான் அபிகாயில் தாவீதுக்கு சொல்லுகிறாள், நீர் பழி வாங்கக்கூடாது, நீர் ரத்தம் சிந்தக்கூடாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வருவீர், தேவன் சொன்ன நன்மையெல்லாம் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாபாலை தேவன் பார்த்து கொள்வார், நீர் இந்த தவறு செய்யக்கூடாது என்று சொல்லும்போது தாவீது அதை கேட்டு நாபாலுக்கு தீமை செய்யாமல் அவன் திரும்பி போகிறான். அப்பொழுது அபிகாயில் சொன்ன வார்த்தை, தேவன் உமக்கு நன்மை செய்யும்போது என்ன நினைத்து கொள்ளும். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்யும்போது நமக்கு உதவி செய்தவரை நாம் நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுக்கு தேவன் நன்மை செய்தார், அபிகாலை நினைத்து கொண்டார். ஆமென் சொல்லுவோம். அது குறித்து இன்னும் விளக்கம் வேறொரு நாள் வேறொரு செய்தியில் பார்ப்போம். ஆனால் தேவன் நன்மையை தாவீதுக்கு செய்தார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்வோம். அந்த நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் தர வல்லவர் என்பதை விசுவாசிப்போம், காத்திருப்போம், நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, தன் சகோதரர்களை அவன் குற்றப்படுத்தவில்லை, அதற்கு மாறாக சொல்லுகிறான், நீங்கள் தீமை செய்தீர்கள் என்று சொல்லாமல் தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்படின்னா அவங்க செய்தாங்க, இன்னும் கூட செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய காலின் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சொன்ன வார்த்தையை கவனிப்போம். சொன்னால் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனம் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் இதை நன்மையாக முடிய பண்ணினார், மாற பண்ணினார், விளங்க பண்ணினார். நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுசும் எல்லாமே தேவன் திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறார். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், அதுக்கு பிறகு ஜனங்கள் சாப்பிட வேண்டும், உயிரோடு காக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டமிட்ட தேவன் யோசேப்பை சரியாக நடத்தினார். சங்கீதம் 105:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படின்னா உருவாக்கினது, சுத்திகரித்தது, ஆயத்தமாக்கினது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் அவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடி நன்மைக்கு ஏதுவாக அதை முடிய பண்ணினார் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களிலே கஷ்டத்தை கொடுக்கிற நபர்களை நாம் பார்க்காமல் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அது நம்மை மேன்மைப்படுத்தும். ஆமென். தாவீது யூதாக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மேன்மைப்படுத்தப்பட்டான். அதே போல் இந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் மாத்திரமல்ல, சுற்றில் இருக்கிற தேசங்களுக்கும் ஒரு மேன்மையாக நன்மையை கொடுக்கிறவனாக தேவன் பயன்படுத்தினார். ஆகவே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தன்னுடைய வசனத்தினாலே யோசேப்பை உருவாக்கி புடமிட்டு அவனை சரிப்படுத்தி அவனை நன்மை செய்ய வைத்தது போல நம்மையும் நன்மை செய்ய அவர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவன் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டது 13 வருஷம் தான் கஷ்டப்பட்டான். 13 வருஷமும்
அது கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவன் தேவனுக்குள் அவன் வளர்ந்தான், தேவ ஆவிக்குள் அவன் வளர்ந்தான். அவன் 17 வயது இருக்கும்போது சொப்பனம் மட்டும்தான் சொன்னான். ஆனால் அந்த சிறைச்சாலை அதிகாரி வீட்டில் இருக்கும்போது சொப்பனத்தை சொன்னவர்களுக்கு சொப்பனத்துக்கு விளக்கமும் அவன் சொன்னான். அப்படியானால் அவன் தேவ ஆவிக்குள் வளர்ந்து 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 வந்தபடினாலே சொப்பனத்தையும் கேட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் அவன் சொன்னபடினாலே எகிப்தின் அதிபதி பார்வோனுக்கு சொப்பனத்தை தேவன் கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு தேவ ஆவில் வளர்ந்தவனாய் சொன்னபடினாலே அவனுக்கு சரியான பதில் கொடுக்கப்பட்டது. உலகம் நடப்பதை தேவன் வெளிப்படுத்தினார், நடந்தது. யோசேப்பு நன்மை செய்ய மேன்மைப்படுத்தப்பட்டான். கைவிடுத்து ஆமேன் சொல்லுவாம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலையிலே ஆலயத்து வந்திருக்கிற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் உங்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார். உங்களுக்கு சத்துரு கொண்டு வருகிற தீமைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்றியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வர துன்பம், உபத்திரவம், கஷ்டம் இவைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தந்திருக்கிறார். நீங்கள் தேவ நன்மையை பெற்றபடினாலே ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். கைவிடுத்து ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்போம் சொன்னால் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டோம். எதிராக கிரியை செய்யலும் மறுலாதிருப்போம். நாம் தேவ சுத்தத்தை நாம் செய்து முடிப்போம். ஆமென் சொல்லுவோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் கூட இருக்கிறார் என்பதை நாம் செய்கிற நன்மைகளின் மூலமாக விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.